அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் தென் எப்படி படிக்கிறீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லபடியாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? முன்னாடி ஒரு வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குமா, அந்த லிங்க் இருக்கும். அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோ எதுக்காக வந்தது அப்படிங்கிறதுமா அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம சிலபஸில் ஒரு 25 டாபிக் கிட்ட எக்கனாமிக்ஸ் படிக்கணும். சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஒரு டாபிக் பற்றி சொன்னோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு அவுட்லைன் நம்மளுக்கு தெரியணும். கரெக்டாக தானே? இப்போ நான் அந்த பிஃபோர் வீடியோவில் சிந்து சமய நாகரிகம் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டோம்னா ஒரு அவுட்லைன் சொல்லுவீங்களே. ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட சிலபஸ் வைஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் ஒரு அவுட்லைன் தெரியும். ஓகேவா? இந்த வீடியோவில் என்ன அவுட்லைன் சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு எதுக்காக அப்படின்னா, ஒரு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ கேட்டாலும் எனக்கு அதில் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுதான் நம்ம படித்து மறக்காமல் இருக்கிறதுக்கு அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். கரெக்டாக தானே? நான் படித்து மறக்கிறதுக்கு அந்த விஷயம் எனக்கு எதுக்காது வேண்டாமல் விட்டுருவோமே. படித்த ஏதோ ஒரு வகையில் நான் 100 பாயிண்ட் படிக்கிறேன், எனக்கு ஒரு 2 பாயிண்ட் தான் ஞாபகம். பரவாயில்ல, நான் அடுத்த டைம் படிக்கும்போது 10 ஞாபகம் வச்சுக்க, அடுத்த டைம் திருப்பி படிக்கும்போது 30 40 ஞாபகம் வச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு மறந்து ஒன்றுமே தெரியல அப்படின்றதுக்கு அட்லீஸ்ட் அதோட அவுட்லைன் தெரிஞ்சுக்கணும். மற்ற சப்ஜெக்ட் மாதிரியுமே ஒரு அவுட்லைன் எக்கனாமிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ 5 ஆண்டு திட்டங்கள் என்ன தான் சார் படிக்கணும், என்ன தான் கேட்பாங்க, எதிலிருந்து அவன் கொஸ்டின் கேட்குறான் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் சொல்கிற அந்த ஒரு சில பாயிண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தா 5 ஆண்டு திட்டங்கள்லேருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் இருக்கும். இது இப்போ நான் சொல்ல போகிறேன் இல்லையா, இந்த டாபிக் ரிலேட்டடாக இந்த இப்போ என்னெல்லாம் படிக்கணும்னு இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவ்வளோ விஷயங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 10வது 5 ஆண்டு திட்டத்தில் என்னெல்லாம் நான் மேலே சொல்ல போகிறேன், என்னெல்லாம் படிக்கணும்ன்ட்டு. அதுக்கான ஆன்சரும் இதில் கீ பாயிண்ட்டும் இதில் இருக்குது. இதே மாதிரி என்ன பண்ணணும், ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மொத்தமாக 12 5ஆண்டு திட்டத்தோட ஒரு கம்பைல்டான ஒரு சார்ட்டு தான் அது. ஓகேவா? 5ஆண்டு திட்டங்கள், அதோட வருடங்கள், இலக்கியது, எட்டியது, அதோட மார்க்கம் மாதிரி என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போது வீடியோக்குள்ளே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதுமா கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, 5ஆண்டு திட்டங்கள் என்ன தான் சார் படிக்கணும் அப்படின்னு முதல்ல திட்டமிடுதல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, 5ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறதுனா திட்டமிடுதலை பேஸ் பண்ணி தானே. அப்போ 5ஆண்டு திட்டங்கள் திட்டமிடுதல்னால் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா 5ஆண்டு திட்டங்கள் இருக்குல்ல, அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறத படிக்கணும். ஓகே, திட்டமிடுதலுக்கு சொல்லிடுறோமா, திட்டமிடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் அடுத்த 5 வருஷத்துக்கு அரசாங்கம் எப்படி பயன்படுத்த போகுது அப்படிங்கிற அரசாங்கம் எடுக்கும் கொள்கை முடிவுகள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறது சொல்கிறோம். திட்டமிடுதல்னா என்ன? அந்த நாட்டில் இருக்கிற இயற்கை வளத்தையும் அந்த நாட்டில் இருக்கிற மனித வளத்தையும் அரசாங்கம் எப்படி பயன்படுத்த போகுது அப்படின்ட்டு அரசாங்கம் எடுக்கும் கொள்கை முடிவுகள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா திட்டமிடுதல், பிளானிங் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 5ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு அதில் தெரியணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 12 5ஆண்டு திட்டங்கள் இருக்கு இல்லையா, ஒரு 5ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா அந்த திட்ட காலத்தின் போது தலைவராக யார் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியணும், துணை தலைவராக யார் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியணும், அந்த திட்டத்தோட மாதிரி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும், அந்த திட்டத்தோட இலக்கு என்ன, டார்கெட் என்ன வச்சுருந்தாங்க, அதோட அடைஞ்சது என்ன, ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க இல்லையா, உண்மையிலேயே அது அடைஞ்சிச்சா இல்லையா, எவ்வளோ அடைஞ்சிச்சா அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் திட்டத்தோட நிலை என்ன, திட்டத்தோட நிலை என்னம்மா சக்ஸஸாக ஃபெயிலியராக என்ன அப்படிங்கிறத தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பின்னணியில் இந்த ஒரு 5ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியணும். அந்த 5ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். 5ஆண்டு திட்டங்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அப்புறம் முக்கியமான நிகழ்வுகள் ஒரு 5ஆண்டு திட்டத்தில் எப்படி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம பேர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நீ ஒரு 5ஆண்டு திட்டத்தை எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஒரு 13 பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காமனாக வந்துடும். அதை விட்டுட்டு ஒரு 11 பாயிண்ட் ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா 5ஆண்டு திட்டங்களுக்கு நம்ம படித்து தான் ஆகணும். அப்போ பாரு, ஒரு 5ஆண்டு திட்டத்தில் என்னெல்லாம் படிக்கணும், திட்டமிடுதல்னால் என்ன, அதோட நோக்கம் என்ன, அதோட காலம் என்ன, ஒரு 5ஆண்டு திட்டம் காலம் எப்படி இருந்துச்சு, அதோட அப்போ தலைவராக இருந்தது யார், துணைத் தலைவர் யார், அதோட மாதிரி யார், அதோட இலக்கு என்ன, அந்த இலக்கு எவ்வளோ அடைஞ்சது, அதுக்கப்புறம் அதோட திட்டத்தோட நிலை என்ன, திட்டத்தோட நிலை என்ன சார் அப்படின்னா சக்ஸஸ் ஃபெயிலியரா அப்படிங்கிறது என்ன பின்னணியில் அந்த 5ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோட நோக்கம் என்ன நோக்கத்துக்காக 5ஆண்டு திட்டங்கள் போடப்பட்டது, அதை போடப்பட்டது அதோட செயல்பாடுகள் என்ன இருக்குது, இந்த 5ஆண்டு காலகட்ட திட்ட காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 12 5ஆண்டு திட்டங்கள்லேருந்து
நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருமா, இப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு சாம்பிள் 5 திட்டங்கள் நான் எடுத்திருக்கேன். அது பாரு. இதில் வந்து 10வது 5 திட்டங்கள் இருக்குது. ஓகேவா? அதோட காலம் என்ன? 2002 to 2007. தலைவர் அப்போ யார் இருந்தாங்கன்னா வாஜ்பாய் இருந்தாங்க. துணைத் தலைவராக யார் இருந்தாங்கன்னா கேசி பந்த் இருந்தாங்க. அதோட மாதிரி என்ன? பிரிக்லாண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட இலக்கு என்ன? டார்கெட்டு. அடைஞ்சது வந்து என்னது? 7.2. இந்த திட்டம் அப்படிங்கிறது தோல்வி. பாரு, திட்ட காலம் 2002 to 2007. யார் தலைவராக இருந்தாங்க? வாஜ்பாய் அவர்கள் இருந்தாங்க. துணைத் தலைவர் யாருமா? கேசி பந்த் இருந்தாங்க. அதோட மாதிரி பிரிக்லாண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய புத்தகத்தில் இருக்குது அது மாதிரி. பிரிக்லாண்ட் மாதிரி. அதோட டார்கெட் என்ன? 8. அடைஞ்சது 7.2. திட்டம் அப்படிங்கிறது தோல்வி. ஓகேவா? அப்போ திட்டத்தோட காலம் என்னன்னு தெரியும். தலைவர், துணைத் தலைவர், மாதிரி, இலக்கு, அடைந்தது, திட்டத்தின் நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது பாரு, அதோட பின்னணி என்ன? என்ன பின்னணியில் 10வது 5 திட்டங்கள் அப்படி போட்டாங்க அப்படிங்கிறத. ஓகேவா? 9வது 5 முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான மக்கள் தொகை, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பின்மை, அதுக்கப்புறம் வறுமை, கல்வி. ஸோ இது எல்லாத்துலேயும் பின்தங்கிய நிலையில் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். ஒரு 5 திட்டங்கள் போடப்படுது அப்படின்னா என்ன? ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த ஒரு டார்கெட்லேருந்து அடுத்த டார்கெட் போகிறதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்கணும். பட் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு 5 திட்டத்துலையும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதிக நிதி பற்றாக்குறை இருக்கும், சீனா 4 நடந்திருக்கும், அதிக நிதி சுமை இருந்திருக்கும். ஸோ ஒரு காலம் இப்போ அதே மாதிரி 10வது 5 என்ன பின்னணியில் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், அதிகமான மக்கள் தொகை, வறுமை, கல்வி, இது எல்லாத்துலையும் பின்தங்கிய நிலையில் ஒரு சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா 5 திட்டங்கள் 10வது 5 திட்டம் போடப்பட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதோட நோக்கம் என்ன? தல வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும். முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது தான். சமூக நீதி பற்றியும் இதுக்குள்ளே பேசுவாங்க. 9வது சமூக நீதியும் பேசியிருப்பாங்க. பட் இங்கே என்னென்னா தல வருமானம் வந்து இரட்டைப்பாக்கணும். இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது. அப்போ பின்னணி என்னன்னு தெரிஞ்சாச்சு. நோக்கம் என்ன? தல வருமானம் வந்து 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆக்கணும் அப்படிங்கிறதா நோக்கமாக இருக்குது. ஓகேவா? செயல்பாடுகள் என்ன பாரு. சமூக நீதியை என்ன பண்ணணும்? உறுதி செய்யணும். ஏன்னா 9வது 5 திட்ட நோக்கமே இதுதான். அதை வந்து உறுதி செய்கிறாங்க 10வது 5 திட்டத்தில் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? வளர்ச்சி விகிதம், ஆண்டு சராசரி வளர்ச்சி விகிதம் எவ்வளோ இருக்கணும்? 8% இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 10 வருஷத்துக்கு 10 மில்லியன் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. எதை? 10வது 5 திட்டத்தில் என்ன பண்ண? 10 மில்லியன் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. சுகாதார வசதியை மேம்படுத்தணும். பாலின சமத்தை வந்து என்ன பண்ணணும்னா உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த 10வது 5 வறுமை சதவீதம் எந்த அளவுக்கு குறைக்கணும்னு நினைக்கிறாங்க? நம்ம 5% அளவுக்கு என்ன பண்ணணும்னா வறுமையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ கல்வியறி சதவீதம் 2007 75 விழுக்காடாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 75% உயர்த்தணும் அப்படின்றாங்க கல்வி அறிவை. குழந்தைகளோட இறப்பு விகிதம் 1000 பேருக்கு 45 குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் இறப்பு விகிதம் வந்து 1000 பேருக்கு 2% அப்படிங்கிறத குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. 2012 1000 பேருக்கு 1% அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் இறக்கிறது அப்படிங்கிறத குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஊரக பகுதிகளில் குடிநீர் வசதியை 2012 கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2007 என்ன பண்ணும்? 2007 இந்த திட்டங்கள் முடிகிற வரைக்கும் மாசு அடைந்த நீரை என்ன பண்ணணும்? ஆறுகளே இது சுத்தம் செய்யணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. இன்னொன்று காடுகள் பரப்பளவு என்ன பண்ணணும் அப்படின்னா சம் பர்சன்டேஜ் அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உயர்த்தணும்னு நினைக்கிறேன். இதுதான் முக்கியமான செயல்பாடுகள் அப்படிங்கிறது. அப்போ பாரு, நோக்கம் தல வருமானம் இரட்டிப்பாதல், சமூக நீதியை உறுதி செய்யணும், சராசரி வளர்ச்சி 8% இருக்கணும், 10 மில்லியன் வேலைவாய்ப்பு உருவாக்கணும், சுகாதார வசதி பாலின சமத்தை உறுதி செய்யணும், வறுமையை 5% அளவுக்கு குறைக்கணும், அதுக்கப்புறம் கல்வி அறிவு 75% உயர்த்தணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் குழந்தைகள் இறப்பு 1000 பேருக்கு 45 குறைக்கணும். அந்த மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் இறப்பு விகிதம் 1000 பேருக்கு 2% அளவுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிநீர் அனைத்து ஊரக பகுதிகளில் குடிநீர் வசதி 2012 கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாசு இல்லாத நதிகள், அதுக்கப்புறம் ஆறுகளை சுத்தம் செய்யணும், அதுக்கப்புறம் வனப்பரப்பை என்ன பண்ணணும்? அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான செயல்பாடுகள். நோக்கம் என்ன? தல வருமானம் இரட்டிப்பாதல் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான நிகழ்வுகள் என்னெல்லாம் நடந்துச்சு? வறுமையை குறைக்கணும் முடிவெடுத்தாங்களா? அது நடந்துருச்சு. ஓகேவா? கணிசமாக ஓரளவு குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கல்வியும் சுகாதாரமும் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னேற்றம் அடையணும்னு சொன்னாங்களே. அதோட பின்னணியில் பார்த்தீங்கன்னா கல்வி, சுகாதார, வேலைவாய்ப்பில் பின்தங்கிருதுன்னு சொல்கிறோம். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி என்ன பண்ண ஒரு மிதமான நிலையை வந்து மந்தமான நிலையிலிருந்து ஒரு மிதமான நிலையை என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இந்த எஸ்எஸ்சிஏ அப்படிங்கிற திட்டம் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து பாரத் நிர்மாண் திட்டம் வந்து
இந்த காலத்தெல்லாம் கொண்டு வந்தது. இது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2006 இப்போ ரீசெண்டாக அது பேர் மாற்றினாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் புரா ஸ்கீம் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களால் அந்த டைம் பீரியடில் வந்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஆர்டிஏ ரைட் டு எஜுகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம் பீரியடில் முக்கியமான நிகழ்வுகள் வந்து இந்த டைம் பீரியடுக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னம்மா நடந்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் கிராமப்புற பகுதிகள், அனைத்து கிராமப்புற பகுதிகளுக்கு என்ன பண்ணணும், மின்சாரம் வழங்கணும் அப்படிங்கிற, அனைத்து கிராமப்புற பகுதிகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னம்மா மின்சாரம் வழங்கணும்னு சொல்கிறாங்க. இறக்குமதி வரி என்ன பண்ணணும், தடைகள் இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா, அதோட தடைகள் வந்துட்டு என்ன பண்ணணும், நீக்கணும் அப்படின்றாங்க. தடைகளை வந்துட்டு என்ன பண்ணணும், நீக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே வர முக்கிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது. ஓகேவா. இப்போ பாரு, நம்ம ஒரு அவுட்லைன் பார்த்தோமா, இதில் என்னெல்லாம் படிக்கணும்னுட்டு திட்டமிடுதல்லாம் என்ன, 5ஆம் திட்ட நோக்கம் என்ன, திட்டக்காலம், தலைவர்கள், துணைத் தலைவர், மாதிரி, இலக்கு, அடைந்தது என்ன, திட்டநிலை, பின்னணி, நோக்கம், செயல்பாடு, முக்கியத்துவம். இதை தான் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பண்ணணும், 10வது 5ஆண்டு திட்டத்துக்கு கீழே இதெல்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துருவோமா. காலம் 2002 to 7. அதுக்கப்புறம் தலைவர் வாஜ்பாய் அவர்கள் இருந்தாங்க, துணைத் தலைவர் கேசி பந்து, மாதிரி பிரிக்லாண்ட் மாதிரி, இலக்கு 8, அடைஞ்சது 7.2, திட்டம் அப்படிங்கிறது தோல்வி. இந்தியாவில் வந்து அதிகமான மக்கள் தொகையால் வேலைவாய்ப்பு வறுமையும் அதிகமாக இருந்தது, எல்லாருக்கும் போதுமான வசதி கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த ஒரு பின்னணியில் தான் என்ன பண்ணணும் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்த 10வது 5ஆண்டு திட்டம் உருவாக்கப்பட்டதோட நோக்கம் என்ன, தலா வருமானம் வந்து இரட்டிப்பாக்குறதா இதோட முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு. ஓகேவா. சமூக நீதியை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது, சராசரி வளர்ச்சி 8% இருக்கணும், 10 மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்புன்னு சுகாதாரம் பாலினத்துக்கு உறுதியளிக்கிறாங்க, 5% அளவுக்கு வறுமையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, கல்வியறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கையை வந்து 75% உயர்த்தணும் அப்படின்றாங்க. அந்த குழந்தைகள் இறப்பு விகிதம் வந்து 1000 பேருக்கு 45%, 40 குறைக்கணும்னு சொல்கிறாங்க. மகப்பேறு காலத்து தாய்மார் இறப்பு விகிதம் வந்து 1000 பேருக்கு 2% அப்படிங்கிறதும், ஊரக பகுதிகளில் வந்து 2012 என்ன பண்ணும், குடிநீர் வசதி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மாசு இல்லாத நதிகள், மாசு அடைந்த நதிகளை சுத்தம் பண்ணணும், ஆறுகளை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. வனப்பரப்புகளை அது குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணணும், உயர்த்தணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்ன, வறுமையை குறைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் முதலீடு கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் அதிகரித்து, பொருளாதாரம் வந்து ஒரு மிதமான நிலையில் இருந்துச்சு, SSCA, அதுக்கப்புறம் பாரத் நிர்மாண் திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு, புரா ஸ்கீமு, அதுக்கப்புறம் RTI ஆக்ட், அதுக்கப்புறம் ஊரக பகுதிகளில் என்ன பண்ண, கிராமப்புற பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டது, அதுக்கப்புறம் இறக்கு மீதான வரி வந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதே மாதிரிமா அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேற ஒரு டாப்பிக்கோட அவுட்லைன் என்ன அப்படிங்கிறத என்ன அப்படின்னா படிக்கும். இப்போ பாரு, 5ஆண்டு திட்டங்களில் என்னெல்லாம் படிக்கணும் உங்களுக்கு ஒரு கொஷின் மார்க் இல்லை, அதை தேடி நம்ம படிக்கிற மாதிரி இருக்குமா. அது 10வது 5ஆண்டு திட்டத்துக்கு ஒரு சும்மா டேட்டாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து நம்மளோட எக்கனாமிக்ஸ் புக் இருக்குது இல்லையா, ஸோ அதோட கண்டென்ட்டை தான் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டாப்பிக்குமே நீங்கள் இதை தாண்டி எக்ஸஸாக கூட தேடி படிங்க. ஓகே. பட் நம்மளுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடாக என்ன தெரியணும், அதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஒரு அவுட்லைன் அப்படிங்கிறது 24 டாபிக் 25 டாப்பிக்கில் என்ன பண்ணுவோம், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு பேசிக் ஒரு அவுட்லைன். இப்போ நிதி கொள்கை என்ன, இதெல்லாம் படித்தா நிதி கொள்கை முடிஞ்சு அப்படிங்கிறதுமோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சார்ந்து எவ்வளோ டீப்பாக வேணாலும் நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஓகேவா. தேங்க்யூ.